வணக்கங்கய்யா. வணக்கம்மா. வாங்கய்யா, வீட்டுக்குள்ள போவோம். வேணாமா, இங்க நல்லா வெளிச்சமா தானே இருக்கு, நான் இங்கேயே இருக்கேன். அப்படின்னா சரிங்கய்யா, நீங்க உக்காருங்க. நல்லதுமா. மகா, என்ன அத்த, நீ உள்ள போய் ஐயாவுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வா. அப்படியே பிரீத்திகாவோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு வா. சரிங்க அத்த. ரோசாலி அக்கா, யாருக்கா இவரு? இவரு ஜாதகம் பாக்குறவருடி. பிரீத்திகாவுக்கு கல்யாணம் ஆக போதுல்ல, அதான் அவளுக்கு ஜாதகம் பார்க்கலான்னு இவரை வர சொன்னேன். அப்படியா? ஏக்கா, நானும் இவர்கிட்ட ஜாதகம் பாத்துக்கிறட்டுமா? அதுக்கு என்னடி, தாராளமா வந்து பாரு. நானா வேணான்னு சொல்ல போறேன்? அப்ப சரிக்கா, அம்சவல்லிக்கு போன போட்டு வீட்ல இருந்து என் ஜாதகத்தை எடுத்துட்டு வர சொல்றேன். சரி சரி பண்ணு. ஹலோ. என்னக்கா? அம்சு, நீ கடைக்கு போயிட்டு வந்துட்டியா? இப்பதாக்கா வரேன். ஏன், உங்களுக்கு ஏதாவது வாங்கணுமா என்ன? அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி. எங்க வீட்டு பக்கம் வர்றப்ப அப்படியே எங்க வீட்டுல என்னோட ஜாதகத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துரு. அது எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அலமாரியில வச்சிருக்கேன்டி, மணிப்பையல்ட்ட கேளு, அவன் எடுத்து கொடுப்பான். சரி சரி. எடுத்துக்கிட்டு ரோசாலி அக்கா வீட்டுக்கு வந்துரு. அங்க எதுக்கு? இங்க ஜாதகம் பாக்குறவர் வந்திருக்காரு, அதுக்குத்தான். சீக்கிரம் கொண்டுகிட்டு வா. சரிக்கா. அம்சவல்லி எடுத்துட்டு வரேன்னாக்கா. சரி சரி. ஐயா, காப்பிய குடிச்சிட்டு பொறுமையாவே பாருங்க. ஒன்னும் அவசரம் இல்ல. மதியம் சாப்பாடும் ரெடி பண்ணிட்டோம். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிமா. ஏக்கோ, ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். யாரு பாக்குறா, எங்க பாக்குறா? அம்சக்கா சேர்ல உட்கார்ந்திருக்கறாருல, அவருதான் ஜாதகம் பார்க்க வந்திருக்காரு. அப்படியா? சாமி வணக்கம். சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி, எந்திரிமா. சாமி, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, அப்போதான் நான் எந்திரிப்பேன். நல்லா இருமா, எந்திரி. கும்பிடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். கும்பிடு குருசாமியின் வணக்கங்கள். அடியே அடியே அம்சவல்லி. என்னக்கா? எதுக்கு இப்படி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு திரியற? ஒழுங்கா வந்து என் பக்கத்துல உட்காரு, இல்லனா செவினியோட இறுக்கி புடுவேன். வரேன் வரேன். நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவ விளையாட்டு பிள்ளை. சரிமா, நீங்க ஜாதகத்தை கொடுங்க, நான் பார்த்து சொல்றேன். ரோசாலி அக்கா, ஏன் ஜாதகத்தை பார்க்க சொல்லுங்க. சரிங்க ஜோசியரே, பிரீத்திகாவோடத அப்புறமா பாத்துக்கலாம். இவங்க 2 பேத்தோட ஜாதகத்தையும் பார்த்து சொல்லுங்க. சரிமா. ஜோசியரே, நல்ல பொறுமையா உத்து பாருங்க. ஏண்டி அம்சு, என்னோடத மட்டும் தானே எடுத்துட்டு வர சொன்னேன், உன்னோடத என்னத்துக்கு எடுத்துட்டு வந்த? ஏக்கா, காசு நீங்களா குடுக்க போறீங்க? ரோசாலி அக்கா தானே குடுக்க போறாங்க. நீங்க மட்டும்தான் ஓசியில பாக்கணுமோ? நாங்களும் பாப்போம். அம்சக்கா. என்ன மகா? அது வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவீங்க, இப்ப மட்டும் எப்படி நம்பிக்கை வந்துச்சு? ஓசியில பாக்குறது தானே, அதான் நம்பிக்கை வந்துருச்சு போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் மாமனாருக்கு ஜோசியர் சொன்னது அப்படியே நடந்துருச்சு. நெசமாவாடி? ஆமாக்கா. அப்படி என்ன நடந்துச்சு? போன வருஷம் என் மாமனாருக்கு ஜாதகம் பார்த்தப்ப இன்னும் 2-3 மாசத்துல என் மாமனாரு மாலையும் கழுத்துமா இருப்பாருன்னு ஜோசியக்காரர் சொன்னாரு. அது நடந்துச்சா? நடந்துச்சு மகா. அந்த ஜோசியக்காரர் சொன்ன 2 மாசத்திலேயே என் மாமனார் செத்து மாலையும் கழுத்துமா இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நானும் ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சேன். என்ன ஜோசியக்காரரே, ரொம்ப நேரமா வெச்ச கண்ணை வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என் ஜாதகம் அவ்ளோ நல்லாவா இருக்கு? 1க்கு 2 தடவை பார்த்தாதாமா தெளிவா சொல்ல முடியும். அப்படின்னா பாத்ரூம்ல போய் பாருங்க. நான் சொன்னதுக்கு அர்த்தம், ஒரு தடவைக்கு 2 தடவை ஜாதகத்தை நல்லா பார்த்தாதான் தெளிவா சொல்ல முடியும். அப்படின்னா சரி, இன்னும் 1 மணி நேரத்துக்கு என் ஜாதகத்தை மட்டும் பாருங்க. ஆனா காசை மட்டும் ரோசாலி அக்கா கிட்ட வாங்கிக்கோங்க. அடி அம்சவல்லி, கொஞ்சம் அமைதியா தான் இரேண்டி, அவரு பார்த்து சொல்லட்டும். சாமி, நீங்க பாருங்க. இந்த ஜாதகக்காரவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதையா இம்புட்டு நேரம் பாத்தீங்க? இந்த ஜாதகத்தோட சொந்தக்காரியே நான் தான். இந்த ஊர்ல யார வேணா கேட்டு பாருங்க, நான் எவ்ளோ கஷ்டப்படுறேன்னு அவங்களே சொல்லுவாங்க. இம்புட்டு நேரம் பார்த்து இததான் கண்டுபிடிச்சீங்களா? எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லாம புதுசா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சொல்றேமா, இன்னும் 6 மாசத்துக்கு வண்டியில பார்த்து போயிட்டு பார்த்து வாங்க. உங்களுக்கு வண்டி வாகனத்தினால பிரச்சனை இருக்கு. இல்ல, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். எங்க கிட்ட வண்டியே இல்லையா, அப்புறம் எப்படி வண்டி வாகனத்தினால பிரச்சனை வரும்னு சொல்றீங்க? வண்டிய விடுங்க, எங்க வீட்ல ஒரு சைக்கிள் கூட இல்ல. பாருமா,
வண்டி உன்கிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க தெரிஞ்சவங்க யாருக்கிட்டயாவது வண்டிய வாங்கிட்டு போறப்ப கூட ஆபத்து வரலாம். நீங்க பஸ் ஆட்டோல எல்லாம் போவீங்கல்ல, அதுவும் கூட வாகனம் தான். ஓஹோ. பார்த்து சூதானமா இருங்க. குடும்ப கஷ்டம் தீர பரிகாரம் ஒண்ணு சொல்றேன். ஆ, சொல்லுங்க சாமி. பரிகாரம் பண்றதுக்கே அங்கிட்டு இங்கிட்டு கடனை வாங்கி கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் ஈஸியா பண்ற மாதிரி சொல்லுங்க. சரிம்மா, சுலபமான பரிகாரத்தை தான் நான் எப்பவும் சொல்லுவேன். அப்ப சரி. ஒரு தடவையாவது நீங்க குடும்பத்தோட பழனிக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் எல்லாம் நல்லதா நடக்கும். சாமி, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? சொல்லுமா, இனி உன்னை தப்பா நினைக்க என்ன இருக்கு? அப்ப சரி. குடும்பத்தோட ஒரு தடவையாவது பழனிக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. என் புருஷனோட சொந்த ஊரே பழனிதான். சிரிக்காதீங்கடி, எதுவும் தப்பா நினைச்சுக்க போறாரு. பழனியா? ஆமா சாமி. 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பழனில தான் குடியிருந்தோம். அதுக்கப்புறம் வேலைக்காக தான் இந்த ஊருக்கு வந்தோம். பழனில இருக்கிறது பெருசு கிடையாது. ஒரு தடவையாவது பழனி ஆண்டவரை போய் தரிசிக்கணும். புரியுதாமா? புரியுது சாமி. ரொம்ப நல்லதுமா. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? போன வருஷமும் ஒரு ஜோசியக்காரரை போய் பார்த்தேன். ஒரு சில பரிகாரத்தை சொல்லி இத பண்ணா கஷ்டம் தீந்துரும்னு சொன்னாரு. நானும் அவரு சொன்ன எல்லா பரிகாரத்தையுமே பண்ணுனேன். ஆனா கஷ்டம் மட்டும் தீந்த பாடு இல்ல. ஏன் சாமி, நான் பண்ண பரிகாரம் எல்லாம் அந்த ஜாதகத்துல தெரியுதா? சொல்லுங்க சாமி, தெரியுதா இல்லையா? தெரியல. ஆ, தெரியலையா? அப்போ நான் ஒரே ஜாதகத்துக்கு எத்தனை தடவை பரிகாரம் பண்றது? ஒவ்வொரு ஜோசியக்காரரை பார்க்கும் போதும் பரிகாரம் பண்ணா சரியாயிரும்னு சொல்றாங்க. நாமளும் பண்றோம். ஆனா நம்ம பண்றது ஏன் ஜாதகத்துல தெரிய மாட்டேங்குது? ஏன் சாமி, ஜாதகத்தை எப்படி அப்டேட் பண்றதுன்னு சொல்லுங்களேன். பிரவுசிங் சென்டர்லயே பண்ணி கொடுப்பாங்களா? இல்லனா இ சேவை மையத்துல போய் அப்டேட் பண்ணணுமா? ஓடியே சும்மா இரு, அவரு கோவப்படுறாரு பாரு. அப்புறம் ஒன்னால நான் ஜாதகம் பார்க்க முடியாது. இந்தாங்கம்மா, அடுத்த ஜாதகத்தை கொடுங்க, நான் பார்த்து சொல்றேன். கொடுத்த ஒன்னையே ஒழுங்கா பார்க்கல, அதுக்குள்ள அடுத்ததுக்கு போயிட்டான். இது யாரோட ஜாதகம்? என்னோடதுதான் சாமி. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். கொஞ்ச வருஷம்னு மொட்டையா சொன்னா எப்படி? எத்தனை வயசு வரைக்கும் உசுரோட இருக்கும்னு தெளிவா பார்த்து சொல்லுங்க. ஆமா சாமி. என்னம்மா நீங்க, கஷ்டம் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு இருக்கும்னு சொன்னா எத்தனை வயசு வரைக்கும் உசுரோட இருக்கும்னு கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது வந்து சாமி, எனக்கு இருக்க ஒரே கஷ்டம் என் மாமியாரு தான். அந்த பொம்பளை உசுரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு கஷ்டம்தான். அதனாலதான் அந்த கஷ்டம் எத்தனை வயசு வரைக்கும் உசுரோட இருக்கும்னு கேட்டோம். நீங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்க சாமி, அவசியம் போயிட்டு வாரோம். பிள்ளைக எதிர்காலம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஜாதகத்துக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். நீங்க வேணா பாருங்க. ஏன் சாமி, பாவம் லீலாக்கா ஊரை சுத்தி கடை வாங்கி கஷ்டத்துல இருக்கு. இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பா பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும்ல? சத்தியமா கொட்டுமா, என்ன நம்புங்க. அப்படின்னா இந்த ஜாதகத்தை நீங்களே வச்சுக்கிட்டு லீலாக்காவுக்கு ஒரு 50,000 மட்டும் கொடுங்க. பாவம் ஊரை சுத்தி கடனை வாங்கியிருக்கு, அதை அடைச்சிட்டு நிம்மதியாவது இருக்கும்ல. பணம் எப்ப கொட்டுதோ அப்ப நீங்களே எடுத்துக்கோங்க. அதுல நாங்க பங்கு கேட்டு வரமாட்டோம். என்னக்கா? ஆமா ஆமா. பாருமா, இந்த ஜாதகத்துக்கு ஒண்ணும் பணம் கொட்டாது. இது யாரோட ஜாதகமோ அவங்களுக்கு தான் பணம் கொட்டும். புரியுதா? அப்ப முதைய தெளிவா சொல்ல வேண்டியது தானே. இந்த ஜாதகத்துக்கு ஒரு குறையும் இல்ல. கஷ்டம் கொஞ்ச காலம்தான், அதுக்கப்புறம் சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி சாமி. இதான் பிரீத்திகாவோட ஜாதகம் யா. பார்த்து நல்லதா சொல்லுங்க. நல்லதா சொல்றதுக்கு இத நான் உருவாக்கலையே. அதுவும் சரிதான், நீங்க அதுல உள்ளத மட்டும் சொல்லுங்க. சரிம்மா. ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இது எப்படி சாமி உங்களுக்கு தெரியும்? ரோசாலி அக்கா சொல்லிதாக்கா கூட்டிட்டு வந்திருப்பாக. ஆமாடி ஆமா, பிரீத்திகா கல்யாணத்துக்காகவே ஜோசியரை வர சொல்லி இருக்கிறதா ரோசாலி அக்கா சொன்னாங்க. அதத்தான் சொல்றாரு போல் இருக்குது. இவங்க சொல்லலைனா கூட ஜாதகத்தை பார்த்து நானே சொல்லிருப்பேன். உருட்டு உருட்டு. என்ன? அது ஒண்ணும் இல்ல சாமி, இந்த விஷயத்தை ஏன் பெருசுபடுத்துற? உற்றுன்னு லீலாக்கா கிட்ட சொன்னேன். இவளுக ஒருத்தி, அமைதியா இருங்கடி. சாமி நீங்க பார்த்து சொல்லுங்க. சுப காரியத்தை தொடர்ந்து செலவும் வரப்போகுதுமா. நல்ல காரியம்னு ஒண்ணு நடந்தா செலவு வரத்தான செய்யும். அத போய் அதிசயமாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.
நல்ல காரியத்துக்கு பண்றத நாங்க செலவுன்னு சொல்ல மாட்டோம். அப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவு இல்லனா திடீர்னு எதிர்பாராம தேவையில்லாத செலவுகள் வரும்ல, அததான் நாங்க செலவுன்னு சொல்லுவோம். அதனால கவனமா இருங்க. சரிங்கய்யா. அப்புறம் உங்க பொண்ணோட கல்யாணம் குறிச்ச தேதியில நடக்காது. ஆ, என்னையா சொல்றீங்க? அதுக்கு முன்னாடியே நடக்கும். அப்படிங்களா? சந்தோஷம் சந்தோஷம். பாத்தீங்களாக்கா, பிரீத்திகா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறால, அதத்தான் அவர் சுத்தி வளைச்சு சொல்றாரு. ஆமாமா, ஆனா அது புரியாம உன் அத்தை சந்தோஷப்படுது. விடுங்க விடுங்க, அதுவும் நமக்கு நல்லதுதான். கல்யாணம் முன்னாடியே நடந்தாலும் உங்க பொண்ணுக்கு அவளுக்கு பிடிச்ச பையன் கூட தான் கல்யாணம் நடக்கும். சந்தோஷங்கய்யா. என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். பிரீத்திகாவுக்கு பிடிச்சவருனா அது விஜய் தான். அப்போ விஜய் பிரீத்திகா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ம்ம். சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. கடவுள் போட்ட முடிச்சு. அத யாராலையும் மாத்த முடியாது. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நடக்கிறது தான் நடக்கும். அப்புறம் எதுக்கு எங்களை பரிகாரம் பண்ண சொன்னீங்க? நடக்க வேண்டியது நடக்காம இருக்கிறப்போ கடவுளோட ஆசீர்வாதத்தால நடக்க வைக்க முடியும். அதுக்கு தான் பரிகாரம் பண்றது. புரியுதா? புரியுது புரியுது. அவ கிடக்குறா, நீங்க சொல்லுங்க சாமி. நடக்க போறத நல்லதா ஏத்துக்கிறதும் கெட்டதா ஏத்துக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. அப்போ நான் கிளம்புறேன். சாமி சாப்பிட்டுட்டு போங்க. வேணாமா, இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன். சரிங்க சாமி. என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். பார்க்கலாமா? நான் வரேன். நல்லதுங்க சாமி, வாங்க. இப்போ தாண்டி சந்தோஷமா இருக்கு. சரி, நான் உள்ள போறேன், நீங்க பேசிக்கிட்டு இருங்க. ஏன் மகா, ஜோசியக்காரர் சொன்னதை கேட்டு உன் அத்தை கவலை தானே பட்டிருக்கணும். எதுக்கு இப்படி சந்தோஷப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு போகுது? அதான்க்கா எனக்கும் புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. எதுக்கு இப்படி குழம்பிக்கிட்டு இருக்கணும்? நேரா ரோசாலி அக்கா கிட்ட போய் கேட்டுறலாம். அதுவும் சரிதான். வா மகா, போவோம். வாங்க. ரோசாலி அக்கா, என்னடி? இல்ல, அந்த ஜோசியக்காரர் என்னடானா பிரீத்திகாவுக்கு குறிச்ச தேதிக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு நீங்க சந்தோஷப்படுறீங்க? அவர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? பிரீத்திகா ஓடி போறான்னு தான் அர்த்தம். என்ன தெரியலக்கா, நீங்களே சொல்லுங்களேன். அதுக்கு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க மார்ச்ல கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னாங்கல்ல, ஆனா அதுக்கு முன்னாடி ஜனவரியிலயோ இல்ல பிப்ரவரியிலயோ வச்சுக்கலான்னு சொல்ல போறாங்க. அந்த ஜோசியக்காரர் சொன்னதுக்கு அதான் அர்த்தம். லீலாக்கா, ஒருவேளை அத்தை சொன்ன மாதிரி இருக்குமோ? அப்படியெல்லாம் இருக்காது, ஒரு நிமிஷம் பொறு. ஏக்கா ரோசாலி அக்கா, அந்த ஜோசியக்காரரு வருத்தப்படுவீங்க சங்கடப்படுவீங்கன்னா சொன்னாரே, அப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஓ, அதுவா? அது வேற ஒண்ணும் இல்ல. பிரீத்திகா கல்யாணம் ஆகி போயிட்டா நம்ம சந்தோஷப்படுற அதே அளவுக்கு வருத்தப்படுவோம்ல, அதத்தான் சொன்னாரு. அவர் எல்லாமே நல்லதாத்தான் சொன்னாரு. அது போதும் எனக்கு. அக்கா, அத்தை புரிஞ்சுக்கிட்டது சரியா இல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டது சரியா தெரியலையேமா. அந்த ஜோசியக்காரர் குழப்பி விட்டுட்டு போயிருக்கிறாரு. அவர் சொன்னத உங்க அத்தை அவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டாங்க. இதுல என்ன குழப்பம்? பிரீத்திகாவுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும்னு அவர் சொன்னாருல்ல, அப்போ விஜய்க்கும் பிரீத்திகாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இல்லக்கா, பிரீத்திகா ஒருவேளை அவங்க அம்மாவுக்காக பிரகாஷையே புடிச்சு ஏத்துக்கலாம்ல. ஐயோ, என் மண்டையே குழம்புது. பாரு மகா, நடக்கிறது நடக்கத்தான் போகுது. அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கிடலாம், விடு. இப்ப ஏன் மனச போட்டு ஏன் குழப்பிக்கிற? அதுவும் சரிதான்.